அண்ணாமலை கோவிலுடைய பெயர் காரணம். உள்ள இருக்கிற அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர் இந்த 2 பேரும் சிவபெருமானுக்கு சூட்டப்பட்ட பெயர். இதுக்கான பெயர் காரணத்த நம்ம இப்ப பார்க்க போறோம். அண்ணாமலையார். அண்ணாமலையார்ல அண்ணா அப்படின்ற வார்த்தை. அண்ணு, அண்ணா அப்படின்னு 2 வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. அண்ணு அப்படின்னா அளக்கக்கூடிய. அண்ணா அப்படின்னா அளக்க முடியாத. ஒரு சின்ன கதை. இது ஒரு புராண கதை தான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா கூட இருக்கலாம். பிரம்மாக்கும், விஷ்ணுக்கும் யாரு பெரியவங்க அப்படின்ற ஒரு போட்டி வருது. அப்ப அதுக்கு நடுவுரா வந்து சிவபெருமான் வராரு. இப்ப சிவபெருமான் வந்து ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பா உருவெடுத்து பெருசா வளர்ந்து நிக்கிறாரு. உச்சிய பிரம்மாவுக்கும், கீழ அடிய விஷ்ணுவுக்கும் பார்க்கறதுக்கு போட்டி நடக்குது. யாரு முதல்ல பார்க்குறாங்களோ, அவங்க பெரிய ஆளு அப்படின்ட்டு. 2 பேருமே வந்து ஒருத்தர் மேல் நோக்கி போறாரு, ஒருத்தர் கீழ் நோக்கி போறாரு. கடைசி வரைக்கும் ஆதியும் பார்க்க முடியல, அண்டமும் பார்க்க முடியல. இப்ப தெரிஞ்சிருச்சு, மிகப்பெரிய ஆள் சிவபெருமான் தான் அப்படின்ட்டு. இப்ப சிவபெருமான் வந்து வணங்குறாங்க 2 பேரும். சிவபெருமான் வந்து அந்த தீப்பிழம்ப வந்து சுருக்கி, மலையா வந்து காட்சி குடுக்குறாரு. அதுதான் வந்து திருவண்ணாமலை. சரி, இந்த அண்ணாமலை இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அண்ணா அப்படின்னு வரும்போது, அது அளக்க முடியாத, இறைவனுடைய ஆதியும், அண்டமும் அளக்க முடியாத ஒரு உருவம். அதனால் அண்ணா மலை. ஸோ அந்த மலைய வந்து அதோட உச்சிய வந்து அளக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால, அத அண்ணாமலை அப்படின்னு சொல்றோம். அருணாச்சலம், அருணாச்சலேஸ்வரர். இந்த அருணா அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம். அச்சலம் அப்படின்னா பிளம்பு. மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. இது